ஜெய் ஓனராமாடா சீக்கிரம் என்ன வேலை பாக்குற மாதிரி நடி தோசை மாத்தி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வேலையை விட்டு அனுப்பிடுண்டோம். என்னடா கடையை பண்ண எப்படி போயிட்டு இருக்க? மேடம் முத கஸ்டமர் மேடம் இந்த சாப்பிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அதுக்கு என்ன பீட மாதிரி அழுதுட்டு இருக்க? ஆனந்த கண்ணீர் மேடம். நான் மாஸ்டர் தோசை எங்க போறீங்களா? நல்லா தான் போடுறோம் மேடம். அங்க பாருங்க மேடம், பண்ணி எதையும் துண்ணுற மாதிரி துண்ணுகிறாங்க. என்ன போடுற? அது ஒண்ணு இல்ல சார், நீங்க ஸ்டைலா சாப்பிட சொல்லுங்க. மாஸ்டருக்கு வாய் சரியில்லையே, தோசை உங்க போறாரா? அதெல்லாம் பார்சல் கரெக்டா கட்டிட்டு வந்துடுறாரு மேடம். பார்சல் கட்டு வந்தாரா? என்ன சொல்ற? இல்ல மேடம், ஆர்டர் வந்துச்சுன்னா பார்சல் கரெக்டா கட்டி கொடுக்குறாருன்னு சொன்ன மேடம். அப்ப பார்த்தா மாஸ்டர் தான் வேலை செய்யறாரு, நீ சும்மா தண்டத்துக்கு தான் இருக்கிற. அப்பனே தண்டத்துக்கு தான் நீங்க வேலைக்கு சேர்த்துக்கிறீங்க. மாஸ்டரா அவன். ஏய், காசு கல்லாப்பட்டுல கட்டா எண்ணி போறீங்களா இல்ல உங்க பாக்கெட்ல கொடுக்குறீங்களா? ஆமா, மனசாட்சி இருக்குதா உங்களுக்கு? முதல் கஸ்டமர். சரி, கரெக்டா ஒழுங்கா வியாபாரம் பண்ணுங்கடா. எங்க அண்ணன் வர வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். ஷோ, அவன் வேறையா வரானா? அவன் வேறையா வந்து நம்ம ரொம்ப டாக் அடிப்பாங்க. ஐயோ, இதுதான் ஓனரா? கரெக்டா கிளம்பு நகரில் ஓனிச்சா எப்படி எஸ்கேப் ஆகுதா? என்ன தோசை வேணுமா? தோசைலாம் இருக்கட்டும், என் கையில காசு இல்லையா? அட்டா பாவி, காசு இல்லாமல உட்காந்து இந்த கட்டி கட்டினா. ஏய், முனிஷேடா, 50 ரூபாய் தான் இருக்குது. எவ்வளவு ஆச்சியா? மூணு தோசை, 2 ஆம்லேட், 120 ரூபா ஆச்சியா? ஏய், என்கிட்ட 50 ரூபாய் தான் இருக்குது. ஏய், ஒரு ஆள் தின்னதுக்கே கம்மியா வருதா? ஓனர் அம்மா வேற இருக்கிறாங்க, அப்படியே மோசமான ஆள் இது. முதல்ல காசு கொடுத்துட்டு கிளம்பு. ஏய், நான் 50 ரூபாய் தரேன், 2 தோசை கணக்கு வச்சுக்கோ. மீதி 20 ரூபாய் நீ எடுத்துக்க கமிஷனு. கால் கடைக்க நின்னாலும் இந்த கடையில 1 ரூபா பிச்சு அவனையும் தர மாட்டான். இவன் 20 ரூபா தராங்கிறாங்க. பரவாயில்லையா, இந்த குந்தனுக்கு 10 ரூபா கொடுத்துட்டு நம்ம 10 ரூபா இருக்க வேண்டிட்டான். ஏய், அப்பதானே இந்த காசுல பழக்க முடியும், இல்லைன்னா அன்னாட நின்று தான் கிளம்பு. சரி, அந்த ஓனர் கும்பலை நம்மளே குறி குறின்னு பாத்துட்டு இருக்குது. நீ துட்டு வச்சிரு, நான் அப்புறம்